ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு அமைதியான இடம் அழகாக இருக்குதுல்ல? எப்படி பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. இயற்கை எப்போவுமே நம்ம ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அழகான இடத்திலிருந்து தேவனுடைய அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை அழகாய் தேவன் தம்முடைய மக்களை பராமரித்த ஒரு ஜீவ வசனத்தை நாங்கள் கேட்போமா? இந்த நாளிலும் கூட 34வது சங்கீதம் 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறக்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய தூதனை கொண்டு தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வெளியில் போகிற பொழுது, உள்ளே வர்ற பொழுது எத்தனையோ விபத்துக்கள், ஆபத்துக்கள், பயங்கரங்கள் நம்ம சூழ்கிற பொழுதெல்லாம் நம்மை அறியாமல் நம்மளுக்கு பின்னால் ஒரு கரம் இருந்து நம்மளை பாதுகாக்குது. பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதம்! அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இருக்கேக்க நாமே பயப்படணும். உலகத்தில் நம்பர் 1 டிசைனர் இப்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் மிகவும் சிறிய வயதிலே வியாதிப்பட்டார்கள். கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான கட்டத்திற்கு போகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு நான் 12 தடவை சிகை அலங்காரம் செய்வேன். நான் பல நாடுகளுக்கு போனேன். உலகத்தில் எது தரம் வாய்ந்த துணியோ அந்த துணியை கொண்டு தான் நான் ஆடைகளை அமைத்து கொண்டு என் வாழ்க்கையில் நான் பாவித்ததுண்டு. ஆனால் வியாதிப்பட்ட பொழுது, நான் தனிமையில் இருக்கிற பொழுது என்னை யாருமே அரவணைக்க வரையில். என்னுடைய அந்தஸ்து இருந்தது, அழகு இருந்தது, எல்லாம் போதுமான அளவு இருந்தது. ஆனால் எனக்கு சுகம் இல்லாமல் போன பொழுது எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள். நான் பல தேசங்களுக்கு பயணித்தேன். பல தேசங்களோடு இருந்தவர்களோடு எனக்கு உறவுகள், நட்பு இருந்தது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வியாதிப்பட்டு நான் மரண தருவாயில் வருகிற பொழுது எனக்கு ஆதரவு கண்டு யாருமே இருக்கலைங்க. எனக்கு உதவி செய்ய யாரும் வரலை. அப்படி என்று சொல்லி தன்னுடைய மனக்கலக்கத்தோடு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தார்களாம். தெய்வத்தை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு அவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுக்கும். ஒரு தாயார், தேவனை நம்பி தேவனை ஆராதிக்கிற ஒரு தாயார், ஒரு தடவை அவர்கள் ஆலயத்திலே போயிருந்து ஆராதிக்க ஆரம்பித்தார்களாம். தேவனை தொழுது கொண்டிருக்க தொடங்கின பொழுது அவருடைய ஒரு சிறு குழந்தையை அவர்கள் தங்களோடு அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த குழந்தை தன்னுடைய தாயோடு இருந்து அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருந்து தாயாரங்களை கண்களை மூடி தேவனை தேடுகிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது இந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா? அந்த தாயாரை விட்டு நழுவி வெளியே போய்விட்டது, வீதிக்கு போய்விட்டது. வீதியிலே சடனாய் ஒரு பெரிய வாகன இரைச்சலும் பிரேக் அடிக்கிற சத்தமும் அதிர வைத்தது எல்லாரையும். இந்த தாயார் சுற்றும் முற்றும் திடீரென்று கண்களை விழித்து பார்த்தார்கள். தன் குழந்தை அருகாமையில் இல்லை. ஐயோ, என்ன நடந்ததென்று சடுதியாய் அந்த இடத்தை விட்டு எழுந்து ஓடி அந்த வீதி வழியாக போனார்களாம். போகிற பொழுது நடு வீதியிலே அந்த குழந்தை அப்படியே அமர்ந்திருக்கிறது. அவர்கள் அதிர்ந்து போனார்கள். வாகனம் ஒன்று பயங்கரமாய் பிரேக் பண்ணி அந்த குழந்தைக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறது. நடுக்கத்தோடு ஓடி அந்த குழந்தையை போய் தூக்கின பொழுது அந்த குழந்தை சொன்னதா, ஏப்பா இதில் வந்த அப்படின்ட்டு கேட்கிற பொழுது அந்த குழந்தை சொன்னது, நான் இந்த வீதியில் அந்த பக்கம் போவதற்காக ஓடி வந்தேன். ஆனால் இந்த கார் வேகமாய் வந்து என்னை மோத வந்த பொழுது யாரோ ஒருவர் என்னை தூக்கி கைகளிலே ஏந்தி சுமந்து விட்டு அவர் மறுபடி என்னை உட்கார வைத்து போய்விட்டார் என்று சொன்னார். உண்மையாய் பாருங்களேன், தேவனை நம்பி ஆராதித்து அவருக்கு பயந்து அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் தனிமையில் போகிற பொழுது சொல்லலாம், எனக்கு கண்ட ஆதரவுக்கு யாரும் என் கூட வராங்க இல்லை, நான் தனித்த நிலையில் இருக்கிறேன், நான் வியாதிப்பட்ட சூழ்நிலை, என் பெட்டில் நான் மட்டும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறேன், ஆதரவுக்கு யாருமே இல்லை, கேட்கிற செய்திகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது, நான் பார்க்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். தேவன் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எசேக்கியான்கிற தேவ மனிதனுக்கு தேவன் ஒரு செய்தி அனுப்புகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய். எசேக்கியா, நீ வியாதிப்பட்டு நீ மரிக்கப் போகிறாய், உன் மரணத்துக்கு ஏற்ற காரியங்களுக்கு எல்லாவற்றையும் நீ ஒழுங்கு செய்து விடு என்று சொல்லி தேவன் செய்தியை அனுப்புகிறார். இந்த தேவனை சார்ந்த மனிதன், தேவனை நம்பின மனிதன், தேவனை உண்மையாயுது அங்கே ஆராதிக்கிற மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு, ஆண்டவரே என்னை நோக்கி பாரும், என்னுடைய வியாதியில் ஒரு விடுதலை தாரும், என்னுடைய மரணத்தில் ஒரு அற்புதம் செய்யும், நீர் என்னை மறந்து விட்டீரோ, என்னை பாரும் என்று சொல்லி தன் மன அங்கலாய்ப்பை தேவனிடத்திலே கொட்டினான்.
என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த சொன்ன தீர்க்கதரிசி முற்றத்தில் போகையில் தேவனுடைய வார்த்தை வருகிறது, போய் சொல்லு, அவனுக்கு நான் மறுபடியும் ஆயுசு காலங்களை 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லு என்றார். எந்த மனிதனுக்கு மரண செய்தி வந்ததோ அதே மனுஷனுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுக்கும்படியாக அவனுடைய செபத்தை கேட்ட தேவன் அவனுக்கு பதிலை அனுப்புகிறார். 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன், பெற்றுக்கொள் என்பதாக. அன்பு பிள்ளையே, உங்களுக்கு சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பதற்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பயப்படாதிருங்கள். உங்களுடைய தனிமையிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டவர், அவருடைய கண்ணீரை துடைத்தவர், இந்த நாளில் புலம்பிக் கொண்டு இருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற, இதுவரைக்கும் என் ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெய்வம் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நான் மன்றாடட்டுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீங்களாக. உடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, காயங்கள் ஆற்றப்படுவதாக, தேவ சமாதானமும் தேவ ஆறுதல் முறைகளோடு கூட இருக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.